தசகம் 59. குழலிசை வர்ணனை. அப்பொழுதே பூத்த பூ போல் அழகாகவும் அனைவரது மனதிலும் பாசத்தை பெருக்கியதும் பிரம்ம தத்துவ உருவான சச்சிதானந்த ரூபத்தால் அனைவரையும் மயக்கும் உனது திருமேனியை நாள்தோறும் அந்த கோபியர்கள் கண்டு தம் பயம் இழந்தனர். ஹரியே, மன்மதன் படிப்படியாக கோபியர்களின் உள்ளத்தை கலக்கவே அவர்கள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உன்னை பார்த்து கொண்டே இருக்க விரும்பினார்கள். ஆகவே காலையில் நீ காட்டிற்கு செல்வதை கூட அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. மானின் கண்களை போன்ற கண்களை உடைய கோபியர்கள் காட்டிற்கு புறப்பட்ட உன்னிடத்திலேயே தங்கள் கண்களையும் மனதையும் உன்னிடம் பறிகொடுத்தனர். அந்த கோபியர்கள் தொலைவிலிருந்தே புல்லாங்குழலின் இனிய இசையை கேட்டும் உன் திருவிளையாடல்களை கூறிக்கொண்டும் பொழுதை கழித்தார்கள். காட்டிற்கு சென்ற நீயும் குளிர்ந்த நிழலுள்ள மனதிற்கினியமான மரத்தடியில் உன் திருவடிகளை முன்னும் பின்னுமாக மாற்றி வைத்து நின்று கொண்டு புல்லாங்குழலை உன் மூச்சு காற்றினால் நிரப்பி அதை ஒலிக்க செய்தார். பிரபுவே, உன்னுடைய குழலின் இசை விண்ணுலக பெண்களிடத்தும் மன்மதனின் அம்புகளை பாய்ச்சியது. பசு பட்சிகளின் கூட்டங்களை அசைவற்று நிற்க செய்தது. கற்களையும் கரியும்படி செய்தது. உன் விரல்களின் நுனிகள் புல்லாங்குழலின் துளைகளில் விளையாட தளிர் போன்ற உனது திருவடிகள் தாளத்திற்கு ஒப்ப அசைந்தன. கோபியர்கள் அந்த அழகிய நிலையை நேரே காண முடியாமல் போனாலும் மனதால் நினைத்து மெய் மறந்தார்கள். உன் திருமேனியை தடையில்லாமல் கண்ட விண்ணுலக மாதர்கள், பறவைகள், விலங்குகள், பசுக்கள் ஆகிய அனைத்தும் அதோடு உன் திருவடிகளோடு நட்பு கொண்ட பிருந்தாவனமும் பெரும் பேறு பெற்றவர்கள் என்று அந்த ஆயர்குல பெண்கள் கொண்டாடினார்கள். கண்ணனுடைய உதட்டின் ஸ்பர்சத்தால் புல்லாங்குழல் பருகிய அமுத சரசத்தை ஒரு தடவையாவது தம்மால் பானம் செய்ய முடியுமா? அந்தோ, அந்த இடம் மிக தொலைவில் உள்ளதால் இது பேராசைதான் என்று மனம் கலங்கிய கோபியர்கள் அடிக்கடி மயங்கியும் விழுந்தனர். பிரபுவே, மேலும் அவ்வாறே மன்மதனால் அனுகிரகிக்கப்பட்ட கோபியர்கள் உன்னிடம் கொண்ட காதல் பெருக்கால் தங்கள் வயம் இழந்தார்கள். வீடுகளில் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியவற்றில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தனர். காதல் என்பது இயற்கையிலேயே உண்டாகின்றது இல்லையா? மோட்சத்திற்குரிய வழி முயற்சியினால் உண்டாகலாம், உண்டாகாமலும் போகலாம். ஆனால் அந்த கோபியர்களுக்கு அவை இரண்டும் ஒன்றாகவே கிடைத்துவிட்டன. குருவாயூரின் தலைவனே, இதுவே அவர்கள் செய்த பெரும் பாக்கியம். இத்தகைய பாக்கியத்தை அவர்களுக்களித்த நீயே என்னை காத்தருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண